உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். आज के दिन जी उठने की सामर्थ्य के विषय में आपसे बात करना चाहता हूँ. The power of his resurrection, உயிர்த்தெழுதலின் வல்லமை. उसकी जी उठने की सामर्थ्य के बारे में வாசியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்கள். हम पढ़ेंगे फिलिपियों पत्री उसका 3रा अध्याय 10 से 11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் ஒரு காரியத்தை மிகவும் வாஞ்சையோடு அறிய விரும்புகிறார். அது உயிர்த்தெழுதலின் வல்லமை. प्रेरित पौलुस बहुत ही उत्साह से इस बात को जानना चाहता है, वो है मृत्युंजय की सामर्थ्य. நான் இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். वो कहता है मैं मसीह को और अधिक जानना चाहता அவருடைய हूँ. உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். उसके मृत्यु से पुनः जी उठने की सामर्थ्य को जानना चाहता हूँ. நானும் கடைசி நாளில் அவரை போல உயிரோடு எழும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். वो कहता है कि हम भी अंतिम दिनों में फिर से जी उठेंगे. वो कहता है அன்று இயேசு உயிர்த்தெழுந்தார், அதே வல்லமையோடு இன்றும் ஜீவிக்கிறார். जिस तरह उन दिनों वो जी उठा था उसी तरह सामर्थ के साथ वो आज भी जीवित है. ரெண்டு வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுகின்றேன். 2 वचन में आपको याद दिलाना चाहता हूँ. 2 நாளாகமம் 16:9 சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தேவன் தமது வல்லமையை நம்மேல் விளங்க பண்ண ஆசையாயிருக்கிறார். परमेश्वर अपनी सामर्थ को हम पर प्रकट करना चाहता है. என்னை கவனித்துக் கொண்டே வாருங்கள். मुझे ध्यान दीजिए. இயேசு உயிர்த்தெழுந்தார். यीशु जी उठे. அது மகிமையான உயிர்த்தெழுதலின் வல்லமை. वो महिमामय जी उठने की सामर्थ. இப்பொழுது அந்த வல்லமையை நம்மில் விளங்க பண்ண விரும்புகிறார். अब वो सामर्थ हम पर प्रकट करना चाहता है. அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அந்த வல்லமையை விளங்க பண்ண விரும்புகிறார். जिनका मन निष्कपट है उनके ऊपर वह सामर्थ को प्रकट करना चाहता है. எபேசியர் 1:19 इफिसियों 1 और 19वां தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்கே பவுல் சொல்லுகிறார், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் அறிய வேண்டும். यहाँ पर पौलुस कहते हैं कि वो उसके जी उठने की सामर्थ को आपको जानना चाहिए. இயேசு உயிர்த்தெழுந்தார். यीशु जी उठे. மகிமையான உயிர்த்தெழுதலின் வல்லமை. ओ महिमामय रूप से मृत्युंजय हुए. அந்த வல்லமையை நம்மிடத்தில் விளங்க பண்ண கர்த்தர் விரும்புகிறார். वो सामर्थ को हम पर प्रकट करना चाहता है. அந்த வல்லமையை குறித்து தேவ மக்களாகிய நாம் இன்னும் இன்னும் அறிய வேண்டும் என்று கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். उस सामर्थ के प्रति परमेश्वर के बच्चे हम और अधिक जानना चाहते हैं. நாம் எல்லாரும் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்மிலே அது விளங்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்க வேண்டும். ये जो जी उठने की सामर्थ्य हम पर प्रकट हो, इसकी चाहत हमें और अधिक होनी चाहिए. அது என்னவெல்லாம் செய்யும் என்று இன்னும் இன்னும் அறிய நாம் ஆசைப்பட வேண்டும். वो सामर्थ क्या कुछ नहीं कर सकती, उसको जानने की और आशा हमें होनी चाहिए. அப்பொழுது நமது வாழ்வில் கிறிஸ்துவின் வல்லமை மகிமையாய் கிரியை செய்யும். उस समय में परमेश्वर की महिमा हमारे पर महिमा रूप से प्रकट होगी. அந்த வல்லமை இன்னும் உங்கள் மேல் இறங்கும் பொழுது वो सामर्थ आप पर उतरने पर இன்றைக்கு இருக்கிற தடைகள் கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகும். जीवन के सारे जो बंधन हैं और रुकावटें दूर होंगी. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பலமாக எழும்புவீர்கள். आप प्रभु यीशु मसीह में सामर्थ रूप से खड़े होंगे. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த வல்லமை குறித்து 5 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். उस शक्ति के बारे में 5 विषय में कहना चाहता हूँ. அந்த வல்லமை अनेक காரியங்களை செய்கின்றது. ये जो सामर्थ्य बहुत कार्य को करती है. 5 காரியங்களை முன்வைக்க விரும்புகிறேன். मैं 5 कार्य को सामने रखना चाहता हूँ. முதலாவது
முதலாவதாக पहला உயிர்த்தெழுந்த வல்லமை जी उठने की सामर्थ நம்மை பலப்படுத்தும் வல்லமை, वो हमें बलवंत करती है, நம்மை பலப்படுத்தும் வல்லமை. बलवंत बनाकर सामर्थ देती है। 1 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, पहला कुरिन्थियों 12वां अध्याय और 9वां वचन कहता है, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. पौलुस कहते हैं कि परमेश्वर की सामर्थ मुझ पर ठहरने के लिए The power of Christ may rest on me. அதுக்கு அர்த்தம் இப்படியாய் கொடுக்கிறார்கள், उसका अर्थ इस तरह से देते हैं, the power of Christ shall tabernacle over me. ஒரு கூடாரம் என்னை மூடுவது போல இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை என்னை மூடும்படி. जैसे गढ़ को ढांप लिया जाता है वैसे ही ये जी उठने की सामर्थ मुझे ढांपने पाए। என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை मेरे शरीर में जो निर्बलताएं हैं அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை उस जी उठने की सामर्थ ஒரு கூடாரத்தை போல மூடும்படி. एक मंडप के समान मुझे ढांपने पाए। அல்லேலூயா. हालेलुया। இது ஒரு ஆச்சரியமான வார்த்தை. ये बहुत ही आश्चर्य करने वाली बात है। உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை जी उठने वाले परमेश्वर की सामर्थ நமது சரீரங்களை ஆட்கொள்ளும் வல்லமை. वो हमारे शरीर पर राज्य करने की सामर्थ, அதை அப்படியே விசுவாசிக்கிற பிள்ளைகள் அதை அனுபவிக்க முடியும். और जो इसको वैसा ही विश्वास करते हैं उसका अनुभव कर सकते हैं। பவுலுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம், पौल के शरीर में एक दुर्बलता அது थी, அடிக்கடி அவரை கஷ்டப்படுத்துகிறது. वो बार बार उसे दुख देती थी। 3 முறை தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார், उसने 3 बार परमेश्वर से प्रार्थना की, ஐயா எனக்கு இதை சுகமாக்கும் என்று சொல்லி. उसने कहा कि इस दुर्बलता से मुझे चंगाई दी। கர்த்தர் அவரோடு பேசினார், परमेश्वर ने उससे बातें की, என் கிருபை உனக்கு போதும், मेरा अनुग्रह तेरे लिए काफी உன் है, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்கும். क्योंकि निर्बलता में मेरी सामर्थ प्रकट होगी। அதை பவுல் ஏற்றுக்கொண்டார். पौलुस ने इसे ग्रहण किया। அவர் சொல்லுகிறார், वो कहता है, இந்த சரீரத்திலே பலவீனங்கள் இருந்தாலும் इस शरीर में दुर्बलता होने पर भी அவருடைய வல்லமை ஒரு கூடாரம் போல என்னை மூடி காத்துக்கொள்ளும். उसकी सामर्थ मुझे एक तंबू के समान ढांप लेगी। ஆகவே பலவீனத்தில் அவருடைய பலன் விளங்கும். इसलिए निर्बलता में उसकी सामर्थ प्रकट होगी। இன்றைக்கு இந்த வசனத்தை விசுவாசித்து எடுத்துக்கொள்ள முடியுமா? क्या आज इस वचन को आप विश्वास से ग्रहण कर सकते हैं? நம்முடைய பலவீனங்களை நாம் ஜெயிக்க முடியும். हम अपनी दुर्बलता पर हम जय पा सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களுக்கு இனி பலவீனம் தோன்றும் பொழுது जब कभी आप दुर्बल होते हैं இந்த வசனத்தை விசுவாசியுங்கள். इस वचन पर आप विश्वास कीजिए। கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கி இருக்கிறது, मसीह की सामर्थ मुझ में ठहरी है, ஒரு கூடாரம் போல தங்கி वो இருக்கிறது. एक तंबू के समान ढपी है, அதற்குள் நான் அடைக்கலமாய் நின்று கொண்டிருக்கிறேன். उसके अंदर में बसा हुआ हूँ। என்னுடைய இந்த பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். मेरे इस दुर्बलता में उसकी सामर्थ पूरी तरह से प्रकट होगी। हालेलुया। हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। காலை எழுந்தவுடனே பலவீனம், सुबह उठते साथ एक दुर्बलता, பாதி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது பலவீனம், और आधा काम करते समय ही एक दुर्बलता। பல நேரங்களில் திடீர் திடீர் பலவீனங்கள் தாக்குகிறது. अचानक से ये दुर्बलताएं हम पर प्रभाव करती है। அந்த நேரத்தில் பயப்படாதிருங்கள். उस समय आप ना இந்த घबराएं, வசனத்தை அறிக்கை பண்ணுங்கள். इस वचन का आप अंगीकार करें। கிறிஸ்துவின் வல்லமை கூடாரம் போல என் மேல் தங்கி இருக்கிறது. मसीह की सामर्थ तंबू के समान मेरे पर ढापी है। என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். मेरी निर्बलता में उसकी सामर्थ पूरी प्रकट होगी। ஹல்லேலூயா. हालेलुया। எனவே சரீரத்தில் பலவீனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை போதுமானது. इसके लिए शरीर में आई हुई दुर्बलताओं में यीशु मसीह की जी उठने की सामर्थ काफी है। இங்கே ஒரு ரகசியத்தை நாம் அறிய வேண்டும். यहाँ पर एक भेद को हम जानेंगे। இயேசு கிறிஸ்து நோய்களை குணமாக்கி அந்த நோய்களை நம்ம சரீரத்தை விட்டு இல்லாமல் போகச் செய்யவும் வல்லவராக இருக்கின்றார். यीशु मसीह हमारे जीवन में आने वाली बीमारियों को वो नहीं है, इसका करने की सामर्थ उसमें है। சிலருடைய சரீரங்களில் சில பலவீனங்களை உடனடி அவர் பூரணமாய் குணமாக்கவில்லை.
एक के शरीरों में उन बीमारियों को तुरंत उन्हें चंगाई नहीं मिली, ஆனால் அந்த பலவீனம் நம்மை மேற்கொள்ளாதபடி தமது வல்லமையால் நமக்கு கூடாரம் போட்டிருக்கிறார். इसलिए वो दुर्बलता हम पर हावी ना हो, इसलिए अपनी सामर्थ के द्वारा उसने ढाप ली। ஹல்லேலூயா. हालेलुया। எதற்காக என்றால் அவரை நாம் இன்னும் மகிமைப்படுத்துவதற்காக. ऐसा क्यों कि हम उसे और अधिक महिमा दें। பவுல் சொல்லுகிறார், இந்த பலவீனத்தை குறித்து சந்தோஷத்தோடு மேன்மை பாராட்டுவேன். पौलुस कहते हैं कि मैं अपनी दुर्बलताओं पे खुशी के साथ महिमा करता हूँ। இப்படிப்பட்ட வார்த்தை சாதாரணமான ஆட்கள் சொல்ல முடியாது. इस तरह की बातें एक आम व्यक्ति नहीं कर सकता। அவர் சொல்ல, என் பலவீனத்தை பற்றி நான் சந்தோஷமா மேன்மை वो பாராட்டுகிறேன். कहता है कि मैं निर्बलता के प्रति खुशी से उसकी महिमा करता இந்த हूँ। பலவீனம் எனக்கு இருக்கிறதுனால தானே கிறிஸ்துவின் வல்லமை என்னை கூடாரம் போட்டு இருக்கிறது. ये दुर्बलता मेरे इसलिए है, इसलिए तो मसीह मुझ पर ढापा हुआ है, அதனால நான் சந்தோஷப்படுகிறேன். इसलिए मैं खुश हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। பலவீனத்திலே சோர்ந்து போகிறது விசுவாசிக்க அழகல்ல. निर्बलताओं पर निराश होना ये विश्वासियों की सुंदरता नहीं है। பலவீனத்தை கண்டு பயப்படுவது நமக்கு உகந்தது அல்ல. ये निर्बलताओं में निराश हो जाना ये हमारा नहीं है। இந்த பெரிய உயிர்த்தெழுதலை அறிந்த நாம், इतनी बड़ी जी उठने की सामर्थ को जानने वाले हम, உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்த நாம் उसकी सामर्थ को जानने वाले हम ஒரு பலவீனத்தை குறித்து பயப்படக்கூடாது. किसी भी प्रकार की दुर्बलता के प्रति आप ना डरें। அல்லேலூயா. हालेलुया। பலவீனம் நம்மை கொல்லுவதற்கு அந்த பலவீனத்துக்கு அதிகாரம் கிடையாது. इस निर्बलताओं को हमें मारने का अधिकार नहीं है, நம்மை கொல்லுவதற்கு வியாதிக்கு அதிகாரம் கிடையாது. हमारे मार देने की इस बीमारी का अधिकार नहीं है, பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. शैतान का अधिकार नहीं है। கர்த்தர் அனுமதிக்கும் பொழுதுதான் அவர் குறித்த நாளில் நமக்கு மரணம் சம்பவிக்கும். जब परमेश्वर इसकी अनुमति देगा तो ही वो एक निश्चित समय में वो आएगी। எத்தனை பேர் இதை உண்மையாய் ये விசுவாசிக்கிறீர்கள்? लोग इसका विश्वास करते हैं। அல்லேலூயா. हालेलुया। எனவே அன்பானவர்களே, इसलिए हे प्रियो, கர்த்தருக்குள் நம்ம சேஃபா இருக்கிறோம், பாதுகாவலா இருக்கிறோம். हम मसीह में सुरक्षित हैं, பலவீனத்தையும் வியாதியும் குறித்து பயப்படாதிருங்க. इसके निर्बलता और दुर्बलता के बारे में आप ना डरें। அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என் மேல் கூடாரமிட்டிருக்கிறது என்பதை நம்புங்கள். ये विश्वास कीजिए कि उसकी जी उठने की सामर्थ एक तंबू के समान आपको ढापी है। அந்த பலவீனங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். वो सारी दुर्बलताएं कुछ नहीं रहेगी। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरी बात, 2 பேதுரு दूसरा पत्रस 1 அதிகாரம் पहला अध्याय 3-4 வசனங்கள். 3 और 4 वचन। தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा होवे। இந்த வசனம் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. यह वचन हमें बड़ी प्रतिज्ञा को देती है। இந்த வாக்குத்தத்தம் यह प्रतिज्ञा அவருடைய திவ்ய வல்லமையினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर कहा गया ईश्वरी सामर्थ को प्रकट करती है। ஹல்லேலூயா. हालेलुया। உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை, जी उठने वाले परमेश्वर की सामर्थ, அதுதான் the divine power, திவ்ய வல்லமை. वही है ईश्वरीय सामर्थ। அந்த வல்லமை वह सामर्थ நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறது. ये हमें बड़ी प्रतिज्ञा को देती है। இந்த வசனம் அதை அழகாக சொல்லுகிறது. ये वचन बहुत ही सुंदर रीति से कहता है, ஜீவனுக்கு வேண்டிய யாவற்றையும் அந்த வல்லமை தந்தருளுகிறது. सब कुछ जो जीवन और भक्ति से संबंधित है। இந்த உலகத்திலே நமக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. इस संसार में हमारे पास एक जीवन है, அதாவது நம்முடைய வாழ்க்கை. वो है हमारा जीवन। இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய யாவற்றையும் इस जीवन के प्रति जो भी தேவனுடைய வல்லமை தந்தருளும். वो परमेश्वर की सामर्थ देती है। உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை जी उठने वाली परमेश्वर की सामर्थ நமக்கு வாழ்நாளெல்லாம் எது தேவையோ அதை தருகிறது. जीवन भर हमें जो जरूरत है वो देती है। இந்த வார்த்தையை விசுவாசித்து உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ये बातों को आप विश्वास करके ग्रहण कीजिए। உங்களுக்கு பணம் தேவையா? आपको धन की आवश्यकता है பொருள் தேவையா? या वस्तुओं की आवश्यकता है? என்ன தேவை உங்களுக்கு? आपकी क्या आवश्यकता है? இந்த உலக ஜீவனுக்கு என்ன தேவை? इस संसारिक जीवन के लिए आपको क्या आवश्यकता உங்க है? குடும்பத்துக்கு என்ன தேவை? आपके परिवार की क्या आवश्यकता है? செய்கிற தொழிலுக்கு வேலைக்கு என்ன தேவை? आप जो काम करते हैं, धंधा करते हैं, उसकी क्या आवश्यकता है? இந்த ஜீவனுக்கு தேவையான யாவற்றையும் அவருடைய வல்லமை தந்தருளும். इस जीवन की
जरूरत है कि सब सामर्थ को पूरा करने में। அல்லேலூயா. हालेलुया। சில காரியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை, कुछ काम हमें नहीं प्राप्त हुए, தடைப்பட்டு நிக்கிறது, वो उसमें रुकावटें उत्पन्न हुई है, நமக்கு எட்டவில்லை, वो हम वहां तक के नहीं पहुंचे, பல நிலைகளில் கஷ்டப்படுகிறோம். बहुत सी कार्यों में हम दुख उठाते ஆனால் हैं, உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை, लेकिन जी उठने वाली परमेश्वर की सामर्थ, அதை விசுவாசிக்கிற நமக்கு जो हम विश्वास करते हैं, हमें எந்த தேவையும் சந்திக்க போதுமானது. वो किसी भी जरूरत को पूरा करने में। அல்லேலூயா. हालेलुया। வியாதிக்கு பயப்படக்கூடாது என்று நான் சொன்னேன். मैंने कहा कि बीमारी से आप ना डरें, அதே போல ஒரு இல்லாமை வந்தால் தயவு செய்து பயப்படாதிருங்கள். इसलिए वैसे ही आपकी आवश्यकता घटी में आप ना डरें, ஒரு குறைபாடு வந்தால் தயவு செய்து பயப்படாதிருங்கள். आपकी घटी आए तो आप उससे ना डरें, அதெல்லாம் தருவதற்கு தான் இந்த வல்லமையை தந்திருக்கிறார். वो सब कुछ देने के लिए ही ये सामर्थ उसने दी है। அந்த தேவனை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது इसलिए जब परमेश्वर से हम विश्वास के साथ प्रार्थना करते हैं, தேவனுடைய வல்லமை இதை செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது परमेश्वर की सामर्थ इसे कर सकती है, इस विश्वास के साथ प्रार्थना में எந்த காரியத்தையும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். किसी भी कार्य को पूरा करने में प्रभु सामर्थी है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே தேவைகளுக்கு அடுத்த காரியம் வரும் பொழுது விசுவாசிகள் கலங்க கூடாது. इसलिए जो भी हमारी जरूरत से संबंधित है, विश्वासी हम ना उलझे, அப்பொழுதுதான் விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம். वही है हमारे विश्वास को प्रकट करने का समय, பயத்தையும் கலக்கத்தையும் அவிழ்த்து விட வேண்டிய நேரம் அல்ல. भय को प्रकट करने का समय नहीं। அப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எடுத்து விடுங்கள். उस समय आपका विश्वास बाहर प्रकट होने पाए, தேவனுடைய வல்லமை விசுவாசியுங்கள், परमेश्वर की सामर्थ पर विश्वास அதை कीजिए, செயலிலே காட்டுங்கள். अपनी क्रियाओं में उसे प्रकट कीजिए, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். परमेश्वर चमत्कार करेगा। அல்லேலூயா. हालेलुया। அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. जो कोई भी उसको बुलाता है वो लज्जित नहीं होता, அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், वो प्रार्थना को सुनने वाला परमेश्वर நம்முடைய है, அங்கலாய்ப்புகளை காண்கிற தேவன். हमारी वेदना को जानने वाला परमेश्वर है। கண்ணீரை கண்டேன் என்று சொன்னார். उसने कहा कि मैंने तेरे आंसुओं को देखा है, கண்ணீரை என் துருத்தியிலே வைத்திருக்கிறேன் சொன்னார். उसने कहा कि तेरे आंसुओं को मैंने कुप्पी में रख रखा है, எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். वो सब कुछ जानने वाला परमेश्वर। நாம் அவரை இன்னும் விசுவாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். हम उसे और अधिक जाने ही वो आशा रखता है, நமக்காக கிரியை செய்வார். वो हमारे लिए काम करेगा, ஜீவனுக்கு வேண்டிய யாவையும் அவருடைய வல்லமை தரும். हमारे जीवन से संबंधित सभी कुछ उसकी सामर्थ देगी। அடுத்து சொல்லி இருக்கிறது, और उसके बाद लिखा है தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும். भक्ति से संबंधित सभी। நம்முடைய ஜீவியத்திலே हमारे जीवन में நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், हमने यीशु को ग्रहण किया है, தேவனுக்கு பயப்படுகிறோம், हम परमेश्वर से भय रखते हैं தேவ பக்தியாய் வாழ்கிறோம். और भक्ति के साथ जीवन जीते இந்த हैं। தேவ பக்தியாய் வாழ்வதற்கு इस भक्ति के साथ जीवन जीने के लिए என்ன தேவையோ जो भी जरूरत है, அதையும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்கு தரும். वो भी इस जीवित उठने की सामर्थ हमें देगी। அல்லேலூயா. हालेलुया। தேவ பக்தியாய் வாழ்கிறவர்கள் जो परमेश्वर की भक्ति से जीवन जीते हैं, தினந்தோறும் ஜெபம் பண்ணுவார்கள். वो हर एक दिन प्रार्थना करते हैं, அதற்குள்ள வல்லமை அவர் தருவார். उसके लिए वो सामर्थ देगा, ஜெபத்திலே வளர்த்துவார். वो प्रार्थना में बढ़ाएगा, ஜெபத்துக்கான அபிஷேகம், प्रार्थना के लिए अभिषेक, ஜெபத்துக்கான கிருபைகள், प्रार्थना के लिए अनुग्रह, வல்லமை வரங்கள் सामर्थ और वरदान, எல்லாவற்றையும் இந்த வல்லமை தரும். सभी कुछ यह सामर्थ देगी। வசனம் படிக்கிறதுக்குள்ள வல்லமையை தேவன் தருவார். वचन को पढ़ने के लिए भी यही सामर्थ देगी, வசனத்துடைய விளக்கங்களை தருவார். वचन के अर्थ को भी बताने के लिए। இதெல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை. ये सभी जी उठने वाले मसीह की सामर्थ, சர்ச்சுக்கு ஒழுங்கா வர்றதுக்கு கிருபை செய்வார். चर्च में सही समय पर आने के लिए अनुग्रह करेगा, எல்லாம் சேர்ந்து பாடி ஆராதிப்பதற்கு கிருபை செய்வார். सब मिलकर एक गाना गाने में वो आपकी मदद करेगा, ஆவியில் ஆராதிக்க கிருபை செய்வார். आत्मा में भरकर आराधना करने में मदद करेगा, தியானத்தோடு ஆராதிக்க கிருபை தருவார். ध्यान करते हुए उसकी आराधना करने में अनुग्रह देगा, சகோதர சிநேகத்துக்கான கிருபை தருவார். और भाईचारे की प्रीति में वो आपको अनुग्रह देगा, சாட்சியாய் வாழ்வதற்கான கிருபை தருவார். गवाही के साथ जीवन जीने में आपको अनुग्रह देगा, எல்லாமே இந்த வல்லமையினாலே தருவார். सब कुछ इसी सामर्थ के तहत देगा। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு முன்னை போல ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்களா? वो मुझे पहले के समान नहीं प्रार्थना करते बन रहे, क्या कह रहे முன்னை हो? போல பைபிள் மேல ஆசை வரலன்னு சொல்றீங்களா? पहले के समान बाइबल के ऊपर मुझे आशा नहीं रही कहते हो? ஆராதனைக்கு அவ்வளவு உற்சாகம் வரலையேன்னு சொல்றீங்களா? क्या आराधना में उतना उत्साह नहीं आ पा रहा कह रहे हो? எந்த தேவ பக்தி கடத்த காரியங்களில் இன்றைக்கு உங்களுக்கு உற்சாகம் குறைந்திருக்கிறது? जिस किसी देव भक्ति परमेश्वर की भक्ति के उत्साह में आपको कमी आई है, உண்மையை தேவனிடத்தில் சொல்லுங்கள். आपकी सच्चाई परमेश्वर से कहे, அப்பா என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லுங்க. पिताजी मुझे माफ कर दीजिए, ऐसा நீங்க कहिए। தந்திருந்த அந்த உற்சாகத்தை எங்கேயோ தொலைத்துட்டேன்ப்பா. आपने जो उत्साह दिया था मैंने कहीं खो दिया है पिता, அந்த இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள
எனக்கு உதவி செய்யும். जो मैंने खो दिया है फिर से प्राप्त करने में मदद कीजिए। அந்த உள்ளத்தின் வாஞ்சையை கர்த்தர் பாப்பா. उस अंदर की चाहत को प्रभु देखेगा। அவருடைய வல்லமை அதை தர போதுமானது. उसकी सामर्थ देने में वह काफी है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொரு காரியம் கூட அங்கே இருக்கிறது. एक और बात यहाँ पर है, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு और ईश्वरीय स्वभाव के भागीदारी அதையும் தேவ வல்லமை தருகிறது. वो भी यही सामर्थ देती है। நம்முடைய சுபாவம் हमारा स्वभाव ஜன்ம சுபாவம், वो शारीरिक स्वभाव है, மண்ணுக்குரிய தன்மை. उसमें मिट्टी की स्वाभाविकता है। அதை விண்ணுக்குரியதாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். उसे स्वर्गीय बनाना प्रभु चाहता है। ஜன்ம குணத்தை इस शारीरिक स्वभाव को திவ்ய குணத்துக்கொப்பாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். वो ईश्वरीय स्वभाव में बदलना चाहता है। அதற்காக டெய்லி பரிசுத்தாவியானவர் வேலை செய்துட்டே இருக்கிறார். उसके लिए पवित्र आत्मा हर एक दिन काम कर रहा है। எனவே அந்த மாற்றத்தை கொண்டு வர இந்த வல்லமை போதுமானது. इसलिए उस पात्र में बदलाव करने में यह सामर्थ काफी है। அல்லேலூயா. हालेलुया। சுயநலம் நிறைந்த உள்ளத்தை एक स्वार्थ से भरा हुआ मन பிறருக்காக வாழ வைப்பது இந்த வல்லமை. दूसरों के लिए जीवन जीना सिखाने वाली यह सामर्थ है। ஆத்திரமும் கோபமும் வைராக்கியமும் சண்டையும் நிறைந்த வாழ்க்கையை क्रोध से झगड़े से भरा हुआ जलन से भरा हुआ जीवन சமாதானமும் அமைதலும் உள்ளதாய் மாற்றுகிறது இந்த தேவ வல்லமை. शांति और धीरज से बदल देने वाला यही है सामर्थ। அல்லேலூயா. हालेलुया। ஒரு மனிதனுடைய சுபாவத்தை மாற்றுவது மிக கடினமான காரியம். एक मनुष्य के स्वभाव को बदल देना यह बहुत ही कष्टदायक कार्य है। உங்களுக்கே நல்லா தெரியும். आप सभी जानते हैं। உங்களுக்கே உங்களுடைய சில சுபாவங்கள் பிடிக்காது. आपको ही आपके कुछ ऐसे स्वभाव हैं जो आपको नहीं पसंद அதை है। மாற்றுவதற்கு நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்க? उसको बदलने के लिए आप कितनी कोशिश करते हैं, மாறவே மாறாது. वो नहीं बदलते। ஆனால் இந்த தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும் போது लेकिन जब परमेश्वर की सामर्थ कार्य करती है சுபாவங்களை மாற்றும். आपके स्वभाव बदलेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நாமாக மாற்ற முயற்சித்தால் தோல்விதான் வருகிறது. यदि हम अपनी कोशिश करें तो वहां पर हम हार जाएंगे। அந்த சுபாவத்தில் இருக்கிற குறைகளை கண்டுபிடித்து और जो हमारे स्वभाव में गलती है घटी है उसको जांच कर தேவனிடத்தில் அனுதினமும் மன்றாடி கேட்டால் हर एक दिन परमेश्वर से विनती करे तो அவர் அந்த சுபாவத்தை திருத்துவார். वह उन स्वभावों को बदलेगा। அது இந்த வல்லமையினால் முடியும். वह इस सामर्थ से हो सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவ பிள்ளைகளே, हे प्रभु के लोगों, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞான ஸ்நானம் பெற்று தேவனை பின்பற்றுகிறீர்கள். उद्धार पाकर बपतिस्मा लेकर आप परमेश्वर का पीछा कर रहे हैं, ஆனால் लेकिन சுபாவம் திருந்தாவிட்டால் स्वभाव नहीं बदले तो பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ள மாட்டார். वह स्वर्ग में आपको नहीं ग्रहण இது करेगा। ரொம்ப திட்டமான விஷயம். ये बहुत ही साफ बात है। இந்த கோபக்காரர்களையும் இந்த வேகக்காரர்களையும் கொண்டு பரலோகத்தில் வைத்தால் பரலோகம் அமைதியா இருக்க முடியுமா? ये झगड़ालू और क्रोध करने वाले व्यक्ति को यदि स्वर्ग में रखे तो वहाँ क्या होगा? இந்த சுயநலவாதிகளை கொண்டு புதிய எருசலேமில் வைத்தா புதிய எருசலேமை பழைய எருசலேமாய் மாற்றி போடுவார்களே. यदि स्वार्थी को उस नए यरूशलेम में रखा जाए तो ये नए यरूशलेम को पुराने यरूशलेम में बदल देगा। சுபாவம் திருந்தவில்லை என்றால் ரொம்ப பயப்பட வேண்டும். तो यदि हमारा स्वभाव नहीं बदला तो हमें बहुत डरना चाहिए। வருஷங்கள் போக போக समय गुजरने पर அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை वो ची उठने वाली सामर्थ நம்முடைய தன்மைகளை மாற்ற வேண்டும். हमारी जो व्यवहारिकता है वो बदलने पाए, தேவனுடைய தன்மைகளுக்கு ஏற்றதாய் மாறிக்கொண்டே இருக்க जो வேண்டும். परमेश्वर का व्यवहार है उसमें बदलने पाए। எடுத்த ஒரே நேரத்துல எல்லாம் மாறிட முடியாது. एक ही समय में सब कुछ नहीं बदल सकता। ஒரே வருஷத்துல எல்லாம் நடந்துரும்னு சொல்ல முடியாது. एक ही वर्ष में सब कुछ हो जाएगा ऐसा नहीं कह सकते। ஆனால் நாளுக்கு நாள் இதில் முன்னேறுகிறீர்களா இல்லையா? लेकिन हर एक दिन क्या आप उसमें बढ़ रहे हैं, ये कारण அதுல முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். उसमें बढ़ते ही रहना चाहिए। அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி. वही है मसीह में उन्नति करना। அல்லேலூயா. हालेलुया। மூர்க்க குணம் மாற வேண்டும். हमारा रोष जो है वो बदलना पाए, பொறாமை குணம் மாற வேண்டும். हमारा जो घमंड करना है बदलने पाए, பெருமை குணம் மாற வேண்டும். दूसरों पर जो जलन रखते हैं वो भी बढ़ने पाए। இப்படிப்பட்ட எல்லா துர்க்குணங்கள் மாற வேண்டும். इस तरह के बुरे जो स्वभाव है हमसे दूर रहने पाए। கிறிஸ்துவின் சாயல் தரிக்க வேண்டும். हमें मसीह का स्वरूप धारण करना है। அதாவது கிறிஸ்துவின் குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். उसका मतलब है मसीह के जो गुण हैं उसे हमें प्राप्त அதை करना है। நமக்கு தருவதற்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை போதுமானது. वो हमें
हमें प्रदान करने के लिए यह जी उठने वाली सामर्थ काफी है। அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளே, हे अभिषेक परमेश्वर के लोगों, உங்களுக்குள்ளேயே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்கிறது. आपके अंदर ही यह जी उठने वाली सामर्थ कार्य कर रही है। இயேசுவோடு உங்க சுபாவத்தை பற்றி அடிக்கடி பேசுங்கள். यीशु के साथ आपके स्वभाव के प्रति बात कीजिए। அவருடைய வல்லமை உள்ளே கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்கள். उसकी सामर्थ आपके जीवन में काम करे, इसके लिए आपको जगह देनी है। நிச்சய மாற்றங்களை காண்பீர்கள். निश्चित रूप से आप एक परिवर्तन को देखेंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இதை குறித்து கவலை இல்லாமல் இருக்க கூடாது. इसके बारे में आप चिंतित ना रहे, ऐसा गलत இதை है। குறித்து கவலையற்றிருப்போம் என்றால் यदि आप चिंतित हैं तो ஓடின ஓட்டம் வீணாய் போக வாய்ப்புண்டு. आप जो दौड़ रहे हैं उसमें आप व्यर्थ नहीं होगा। ஆகவே சுபாவ மாற்றத்தை தேவனுடைய வல்லமை தருகிறது. इसलिए आपके स्वभाव में परिवर्तन लाना यह परमेश्वर की सामर्थ है। சுருங்க சொன்னால் छोटे रूप में यदि कहूं, நாம் இயேசுவை சந்திப்பதற்கு, जब हम यीशु से मिलेंगे, அது மட்டும் வாழ்வதற்கு उसके साथ जीने के लिए, யாவற்றையும் தந்தருளும் வல்லமை. उसके साथ जीने के लिए सारी सामर्थ। ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया, அல்லேலூயா. யாவற்றையும் தந்தருளும் வல்லமை. वो सब कुछ देने वाली सामर्थ। ஆமென். மூன்றாவதாக तीसरी बात, யூதா நிருபம் यहूदा की पत्री 24ஆம் வசனம் சொல்லுகிறது, 24वां वचन कहता है, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். இங்கே வழுவாதபடி காக்கும் வல்லமை, यहाँ पर ठोकर खाने से बचाने की सामर्थ, மாசற்றவர்களாய் நிறுத்தும் வல்லமை. निर्दोष करके खड़े रहने की सामर्थ। இந்த வார்த்தை உங்களில் अनेகருக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன். यह वचन आपके लिए बहुत आवश्यक है, मैं जानता हूँ। கொஞ்சம் கவனிங்க. आप ध्यान दीजिए। பல வேளைகளில் कुछ एक समय में நாம் திருந்த வேண்டும் என்ற பகுதியை அதிகமா கேட்கிறோம். हम बदलना चाहते हैं, हम बहुत मांगते हैं। அதே வேளையில் उसी समय में அவருடைய கிரியை என்ன என்பதையும் பார்க்க வேண்டும். उसके जो काम है हमें देखना चाहिए। இங்கே ஒரு நல்ல ஒரு வசனம், ये बहुत सुंदर वचन है, வழுவாதபடி நம்மை காக்க ठोकर खाने से बचाने वाला அவர் வல்லவர். बहुत सामर्थी है। கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இப்போ நாம் போகும் இந்த விசுவாச பாதையிலே, हम जिस मार्ग पर चल रहे हैं वो विश्वास की यात्रा में, நாம் செல்லும் இந்த பரலோக பயணத்திலே इस स्वर्गीय यात्रा में வழுவி விடக்கூடாது. हम ठोकर खा के ना गिरे, எங்கேயாவது வலதுபுறம் இடதுபுறம் போயிடக்கூடாது. कहीं दाहिने और बाहिने हम ना मुड़े। அப்ப நாம் என்ன செய்ய முடியும்? तो हमें क्या करना है? ஆனா வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन कहता है அவர் நம்மை வழுவாதபடி காப்பார். वह ठोकर खाने से हमें बचा सकता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஏன் நாம வழுவி போகிறோம்? तो क्यों हम ठोकर खाते हैं? அதை விசுவாசிக்காதனாலதான். हमने उसका विश्वास नहीं இந்த किया, इसलिए। விசுவாசிக்காத குற்றம் தான் நம்ம மேல இருக்கு. हमने विश्वास नहीं कि यह दोष हम पर है। இன்னும் விசுவாசிக்க ஆரம்பித்தால் இன்னும் மேன்மை நாம் அடைய முடியும். जितना अधिक हम विश्वास करेंगे उतनी महिमा हम पाएंगे। நாம் வழுவி போக மாட்டோம். हम ठोकर नहीं खाएंगे। சிலருக்குள்ள ஒரு வித பயம், किसी एक के अंदर एक प्रकार का भय होता இந்த है, பரிசுத்த ஜீவியத்துல நான் நிக்க முடியுமா? क्या इस पवित्रता के जीवन में मैं खड़ी रह सकती हूँ? இவங்க சொல்ற மாதிரிலாம் நமக்கு வாழ முடியுமா? जो ये कह रहे हैं क्या उसके अनुसार मैं जी सकता हूँ? இந்த பைபிள் வசனத்தின்படி எல்லாம் செய்ய முடியுமோ? ये जो बाइबल के अनुसार मैं सही सकता हूँ? பயப்படாதிருங்கள். आप ना डरे, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாருங்கள். आप मसीह में आइए। உங்களை கடைசி வரை நிலைநிறுத்துவது அவருடைய வேலை. अंत तक के खड़े रखने में उसका काम है। இத நல்லா விசுவாசித்தால் यदि इसका अच्छा विश्वास करें, நிலை நிற்பது எளிதாக இருக்கும். आप खड़े रहे बहुत सरल होगा। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய பலத்தால் நிக்க முடியாது. हम अपनी शक्ति के द्वारा नहीं खड़े रह सकते। வழுவி போவோம், விழுந்து போவோம். हम ठोकर खाएंगे, गिर जाएंगे। அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை उसकी जी उठने की सामर्थ அது நம்மை நிலைநிறுத்தும். वही हमें बना रखेगी। ஆமென். आमीन। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஆமென். आमीन। அத அடிக்கடி சொல்லுங்க. इसे बार बार दोहराइए। திடீர்னு பயம் வந்துரும். अचानक से एक डर आ जाएगा, ஐயோ இனி நம்ம எழும்ப முடியாது, ओ अब मैं नहीं उठ सकता, இனி நம்ம நிக்க முடியாது, मैं नहीं खड़ा हो सकता, எப்படித்தான் அற்றம் போய் சேர்வனோ தெரியலையே. कैसे तो मैं उस किनारे पर जाकर खड़ा होऊंगा ஐயோ नहीं இந்த मालूम। பயமே நமக்கு தேவையில்லை. ये डर ही हमें आवश्यकता नहीं। நம்மை மாற்றினவர் அவர்தானே, हमें बदलने वाला वही है, இம்மட்டும் நம்மை நடத்துகிறவர் அவர் அல்லவா? अब तक कि हमें चलाने वाला वो नहीं है, வழுவாதபடி காக்க அவரே வல்லவர். ठोकर खाने से बचा सकता தேவனுடைய वही। வல்லமையை விசுவாசியுங்கள். परमेश्वर की सामर्थ्य विश्वास அதை कीजिए, அறிந்து கொள்ளுங்கள். उसे जानने की कोशिश அது करें, நம்மில் விளங்குவதற்கு இடம் கொடுங்கள். वो हम पर प्रकट हो इसकी जगह இந்த दे। ஒவ்வொன்றையும் அப்படித்தான் செய்யணும். इसमें से हर एक को ऐसा ही தேவனுடைய करना। வல்லமை இந்த காரியத்தை செய்யும். परमेश्वर की सामर्थ्य यह कार्य कर सकती அதை है, நான் அறிந்து கொண்டேன். मैं इसको जानता हूँ। அப்ப அது என்னிலே விளங்கட்டும்.
तो वो मुझे प्रकट होने पाए। ஆண்டவரே அந்த வல்லமை விளங்க பண்ணும். हे प्रभु वो सामर्थ मुझ पर प्रकट कीजिए। கர்த்தர் அதை விளங்க பண்ணுவார். प्रभु उसे प्रकट करेगा। இந்த வசனத்தில் இன்னொன்று சொல்லி இருக்கிறது, इस वचन में एक और कहा है, மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். निर्दोष करके खड़ा करने में सामर्थी। பாவமற்றவர்களாய் மட்டுமல்ல, पाप से रहित नहीं, மாசற்றவர்களாய், निर्दोष रहकर। ஹalleluya. हालेलुया। ஒரு அழுக்கு இருக்கிறது என்பது மட்டுமல்ல, जीवन में गंदगी है ये काफी नहीं, அந்த அழுக்கின் கரை திரை கூட தெரியாத அளவுக்கு சுத்திகரிக்க வல்லவர். और झुर्री और दाग बगैर हमें सामर्थी बनाने में सामर्थी। ஆமென். ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு சிலருக்குள் வார்த்தை கடந்து செல்லவில்லை. कुछ एक के अंदर ये वचन नहीं जा रहा, சிந்தனைகளை அங்கும் இங்கும் விட்டு கொண்டிருக்கிறீர்கள். विचार यहाँ वहाँ घूम रहे हैं। ஹalleluya. हालेलुया। அப்படிப்பட்டவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல சிந்தனையை சரிப்படுத்துங்க. உங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தை இது. आपके लिए ये लाभदायक वचन है। Praise the Lord. Hallelujah. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் வல்லமை நமக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்கிறது. हे प्रियो, परमेश्वर की सामर्थ हम अंदर बड़ी बड़े कार्य को करती இந்த है। வசனங்களை அப்படியே விசுவாசிக்க ஆரம்பிப்போம். इस वचन को वैसा ही ग्रहण कीजिए। இயேசுவே, இந்த காரியத்திலே உங்க வல்லமை போதும் என்று சொல்லுங்கள். कहिए, हे प्रभु इस कार्य में आपकी सामर्थ बहुत है। என்னிலே இந்த வல்லமை விளங்க பண்ணும் என்று சொல்லுங்கள். मुझ पर यह सामर्थ प्रकट करिए, आप कहिए। வழுவாதபடி காப்பார், वो ठोकर खाए बगैर बचाएगा, சற்றவர்களாக நிறுத்துவார். आपको निर्दोष रखकर बचाएगा। எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம். कितनी बड़ी प्रतिज्ञा है। நம்ம சிலவேளை ரொம்ப யோசிக்கிறோம், हम कुछ एक समय में बहुत सोचते हैं, இப்படி எல்லாம் பரிசுத்தமா அங்க போய் சேர முடியுமா? क्या इस तरह से पवित्र रहकर हम वहाँ पहुँच सकते हैं? அவர் சொல்ல, நீ ஏன் பயப்படுற? वो कहता है, क्यों तू डर रही है? நீ ஏன் அதை பத்தி யோசிக்கணும்? तू क्यों इसके बारे में सोच रही நீ है? ஏன் கையில ஒன்ன கொடு? तू सब कुछ मेरे हाथ में दे। என்னுடைய வல்லமை விசுவாசி, मेरी सामर्थ पर विश्वास कर। என்னுடைய வல்லமை நம்பு. इस सामर्थ पर विश्वास कर। நான் உன்னை மாசற்றவனாய் மாற்றுவேன். मैं तुझे निर्दोष बनाऊंगा। நான் உன்னை மாசற்றவளாய் मैं மாற்றுவேன். तुझे निर्दोष बनाऊंगा। நீ ஆரம்பித்த ஓட்டம் तूने जो प्रारंभ की थी दौड़, அந்நாளில் வெற்றியாய் முடியும். उस दिन वो जय के साथ पूरी होगी। இதுக்கு எதிரடையான சிந்தைக்கே கொடுக்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது. इसके विरोध में जो भी विचार आते हैं उसको तू जगह ना दे। போற போக்க பார்த்தா நாம் போய் சேருவனோ தெரியலையே. और जिस तरह से मैं जा रही हूँ, क्या मैं पहुंच पाऊंगी? नहीं मालूम। இது சாத்தானின் வார்த்தை, ये शैतान के विचार है, அவிசுவாச வார்த்தை. अविश्वास के वचन அதை है, பேசவே கூடாது. उसे बात ही नहीं करनी चाहिए। அழைத்தவர் உண்மை உள்ளவர், जिसने बुलाया है वो सच्चा है, அவர் அக்கறை கொண்டு சேர்ப்பார். वह उस पार आपको जरूर जाने के लिए। இடையில் சில வேளை தடுமாற்றங்கள் வரலாம், कुछ एक आप उलझ सकते हैं, வீழ்ச்சிகளும் தோல்விகளும் வரலாம். आपके जीवन में हार और पतन आ सकते हैं। பேதுருவை ஒரு நாள் கடற்கரையில் வைத்து அழைத்தார். एक दिन पतरस को उस झील के किनारे रहकर उसने बुलाया। அவனுடைய வாழ்க்கையில் தான் எத்தனை வீழ்ச்சிகள் தோல்விகள். उसके जीवन में कितने ही हार और पतन। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுவை மறுதலித்து விட்டானே, उसने ही यीशु का इनकार कर दिया, அதோடு அவனை கைவிடவில்லை. उसके साथ ही यीशु ने उसका हाथ नहीं छोड़ा, ஏன்னா அவன் அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறான் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். क्योंकि यीशु जानते थे कि वो उसके प्रति एक सच्चे मन, निष्कपट मन से है। யூதாசோ உத்தம இருதயத்தோடு இருக்கவில்லை. जो यहूदा का मन जो था वो उसका निष्कपट नहीं था, அதனால் தான் இந்த வல்லமை அங்கே விளங்க பண்ண முடியவில்லை. इसलिए यह सामर्थ उसके जीवन में प्रकट नहीं हुई। பேதுரு உத்தம இருதயம் உள்ளவன், जो पतरस का मन था वो निष्कपट था, மறுதலித்து மொத்தம் வீழ்ச்சியிலே கிடக்கிறான். उसने इनकार करके पूरी हार में वो गिरा पड़ा था। ஆனால் உள்ளம் இயேசு இயேசு என்று சொல்லுகிறது. लेकिन हृदय उसका यीशु यीशु कहता है। உத்தம இருதயம், एक निष्कपट मन, மாய்மாலக்காரன் அல்ல, एक धोखा देने वाला मन नहीं, அவன் இயேசுவை பார்க்கிறான். वो यीशु को देखता है। பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் நிற்கிற இயேசு அவனை பார்க்கிறார். जो महायाजक के आंगन में खड़े हुए यीशु को देखता है। அந்த பார்வையில் வல்லமை பாசாகி விட்டது. तो यीशु ने उसको देखा, उसकी देखने में वो सामर्थ प्रकट हुई, வழுவாதபடி காக்கும் வல்லமை. वो ठोकर खाने से बचाने वाली सामर्थ। மறுபடியும் அவன் எழும்ப முடிந்தது. वो फिर से खड़ा हुआ। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்தது பாருங்கள், अगली बात देखिए, பின்மாறி போகிறான். वो पिछले पड़ जाता है। விட்ட வேலையை 3.5 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட வேலையை திரும்ப எடுத்து விட்டான். 3.5 वर्ष के पहले जो काम छोड़ा था फिर से वो करने लगा है। அப்பொழுதும் இயேசு அவனை தேடி வருகிறார். उस समय भी यीशु उसे ढूंढ कर आते हैं, அவன் உத்தம இருதயம் உள்ளவன். क्योंकि वो निष्कपट मन था। அவனிடத்தில் என்னுடைய வல்லமை வெளிப்படுத்த வேண்டும். उसके पास मेरी सामर्थ प्रकट करनी है। திபேரியா கடற்கரையில் வந்து சந்தித்தார். और दिवेरिया की झील पर वो आया। ஒரு பின்மாற்றக்காரன், एक पीछे पलट गया था, ஏற்கனவே மறுதலித்து போனவன், एक समय उसने इनकार कर दिया।
लिया, ஆனால் உத்தம இருதயம் உள்ளவன் लेकिन उसका मन जो था निष्कपट था। இயேசு அவனை தேடி வந்திருக்கிறார். यीशु उसे ढूंढ कर आए, அப்பொழுதும் அவன் வல்லமை விளங்க பண்ணினார். तब उसने अपनी सामर्थ को प्रकट किया, வலுவாதபடி காக்கும் வல்லமை. और ठोकर खाने से बचाने वाली सामर्थ। அல்லேலூயா. हालेलुया। இப்ப சொல்லுங்க, अब कहिए, இனி நீங்க பயப்படுவீங்களா? क्या आप डरेंगे? நீங்க வழுவி போவீங்களா? क्या आप गिर जाएंगे? உங்க இருதயம் இயேசுவை பற்றி உத்தமமா இருந்ததென்றா, यदि आपका हृदय यीशु के प्रति निष्कपट है तो வாழ்க்கையில எத்தனை புயல் அடித்தாலும் பயப்படாதிருங்க. आपके जीवन में कितनी भी आंधी आए तो आप ना डरेंगे, எத்தனை சோதனை வந்தாலும் பயப்படாதிருங்க. कितनी भी परीक्षा आ जाए तो आप ना डरें, தடுமாற்றங்களும் வீழ்ச்சிகளும் வந்தாலும் கூட பயப்படாதிருங்க. कितनी भी लड़खड़ाहट आए या हार आए आप ना डरें। நான் இயேசுவை பின்பற்றுவது மாய்மாலம் அல்ல, मैं जो यीशु के पीछे चल रहा हूँ ये कोई धोखा नहीं, எதுக்கோ உலகத்து நன்மைக்காக அல்ல. क्योंकि यह संसारिक लाभ के लिए नहीं। அவரே என் ஆண்டவர், वही मेरा प्रभु है, அவரே என் தெய்வம், वही मेरा परमेश्वर है, அவருக்காக வாழ்வேன். उसके लिए जीऊंगा, இந்த உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறேன். एक निष्कपट मन से पीछा करूंगा। அப்படி இருக்கிற பிள்ளைகள் ஒருத்தரும் பயப்பட தேவையில்லை. ऐसे रहने वाले बच्चे को आपको डरने की हरगिज आवश्यकता नहीं। நீங்கள் விழுந்தாலும் தூக்கி நிறுத்துவான். आप गिरे भी तो आपको उठाकर खड़ा करेगा, அவருடைய வல்லமை உங்க மேல விளங்க பண்ணுவான். उसकी सामर्थ आप पर प्रकट करेगा, அப்பொழுது நீங்கள் வலுவாதபடி எழுந்து நிற்பீர்கள். तब आप ठोकर ना खाए बगैर खड़े होंगे। இதே போலதான் इसी तरह மாசற்றவர்களாய் கொண்டு நிறுத்துவார். वो ही आपको निर्दोष करके खड़ा करेगा, ஏன்னா உங்க உத்தம இருதயம், क्योंकि आपका अंदर निष्कपट அதிலே मन இந்த है, வல்லமை இறங்கி வேலை செய்ய முடியும். उसके अंदर यह सामर्थ उतर कर कार्य करने में सामर्थ्य है। இருதயத்தில் உத்தமம் இல்லாவிட்டால் यदि मन में उस निष्कपट नहीं है இந்த तो வல்லமை உள்ள வர முடியாது. ये सामर्थ आपके अंदर नहीं आ सकती। ஆமென். आमीन। இதைத்தான் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். यही आप ध्यान दें। இந்த எலக்ட்ரிசிட்டி ஒயரை பாருங்கள். इस बिजली की तारों को देखिए, அந்த ஒயருக்குள்ளாக ஒரு காப்பர் லீடு ஓடிட்டு இருக்கும் பாருங்க. ஒரு என்ன செம்பு தானே, அந்த மஞ்சள் கலர் ஒரு கம்பி உள்ள போகும். इस तार के अंदर एक पीले कलर का एक और तार होता है, அதை சுத்தி வேற கலர் கலரா அந்த அதுக்கு ஒரு இது போட்டு வச்சிருப்பாங்க, கவர் போட்டு வச்சிருப்பாங்க. उसके साथ ही कुछ और भी तार होते हैं जो उसको लपेट रखते हैं। இந்த ஒயர் போட்டிருக்க இடத்துல கரண்ட் வந்து அது வழியா பாஸ் ஆகி போகுது. ये बिजली उसमें आकर दूसरी जगह पहुंचती है। கொஞ்ச தூரம் உள்ள அந்த மஞ்சள் கம்பியை போட்டு விட்டு कुछ और देर वो जो पीला कलर का तार जाने पर கொஞ்ச தூரம் மஞ்சள் கம்பி இல்லாம வெறுமையா கவர் உள்ள அந்த ஒயர் மட்டையும் போட்டிருந்தால், पहले खाली उस केवल उस तार को लपेट दिया जाए, கரண்ட் அந்த மஞ்சள் கம்பி இருக்கிற இடம் வரைக்கும் ஓடி வரும். उस जो पीला जो तार था वहीं तक के बिजली आ पाएगी, அதுக்கு பிறகு வராது. उसके बाद वो नहीं आएगी। அல்லேலூயா. हालेलुया। இந்த மஞ்சள் கம்பி தான் உத்தம இருதயம். ये जो पीला तार ही है यह निष्कपट मन। இந்த ஒயருக்குள்ளே इस तार के अंदर இந்த மஞ்சள் கம்பி இருக்கணும். इस तार के अंदर वो पीला कलर का तार होना இந்த चाहिए। உத்தம இருதயம் இருந்தால் यदि ये निष्कपट मन रहे, அவர் வல்லமை கரண்ட் போல பாஸ் ஆகி உள்ள வரும். उसकी सामर्थ करंट के समान, बिजली के समान आपके पास आएगी। உத்தமத்தை விட்டு விட்டால் यदि आपने इस निष्कपट मन को खो दिया, வல்லமை வர முடியாது. सामर्थ नहीं आएगी। இதுதான் நம்மிடத்தில் இருக்கிற வெற்றியும் தோல்வியும். यही है हमारे अंदर जय और विजय को पाना। எப்பொழுதும் உத்தம இருதயத்தோடு இருங்கள், हमेशा खरा मन रखें, அப்பொழுது அந்த தேவையான வேளை அந்த வல்லமை அப்படியே இறங்கி வரும். तब समय अनुसार आवश्यकता अनुसार सामर्थ आपके पास आएगी। அல்லேலூயா. हालेलुया। பலப்படுத்தும் வல்லமை அனுப்புவார். आपको सामर्थ देने में वो अपनी सामर्थ देगा, யாவற்றையும் தந்தருளும் வல்லமை அனுப்புவார். सब कुछ देने की सामर्थ देगा, வலுவாதபடி காக்கும் வல்லமை அனுப்புவார். वो ठोकर खाने से बचाने वाली सामर्थ देगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மாசற்றவர்களாய் நிறுத்தும் வல்லமை அனுப்புவார். निर्दोष रूप से खड़ा करने में सामर्थ देगा। அப்ப நம்ம அடிக்கடி இந்த வல்லமைக்காக ஆசைப்படணும். तो बार बार इस सामर्थ को पाने की चाहत रखें। பவுல் அதுக்கு தானே சொன்னார், पौलुस ने इसके बारे में कहा, உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய வேண்டும். उसकी जी उठने की सामर्थ को मैं जानना चाहता हूँ। அதற்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் குப்பையாய் எண்ணி போட்டு விடுகிறேன். उसके लिए संसार के सब कुछ मैं कचरा समझता हूँ। அவ்வளவு தூரம் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மேல் ஆசைப்பட்டார். इतनी दूर तक के उस सामर्थ पर उसने चाहत रखी। அவருடைய சரீரத்திலும் வாழ்விலும் ஊழியத்திலும் அது தொடர்ந்து கிரியை செய்தது. उसके शरीर में, उसकी सेवा में, उसके जीवन में तुरंत इस सामर्थ ने काम की। ஹல்லேலூயா. हालेलुया। உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளோர், கண்ணின் மணி போல காத்திடுவார், கடைசி வரை உன்னை கைவிடாரே, கரங்களில் ஏந்தி நடத்திடுவார்.
அழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ இனி மனமே. அழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ இனி மனமே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளோர், கண்ணீர் மணி போல காத்திடுவார். கடைசி வரை உன்னை கைவிடாது, கைகளில் ஏந்தி நடத்திடுவார். நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ இனி மனமே. அழல் நிறைந்த ஜீவித உலகில் நீ தளருவாயோ இனி மனமே. அல்லேலூயா. நான்காவதாக चौथी बात 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 14ஆம் வசனம். 14वां वचन, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, यह वचन कहता है தேவன் கர்த்தரை எழுப்பினார். परमेश्वर ने मसीह को जिलाया. தேவன் என்பது பிதாவை குறிக்கும், ये जो परमेश्वर है पिता को बताती है. கர்த்தர் என்பது இயேசுவை குறிக்கிறது. ये जो प्रभु है वो यीशु को बताती है. பிதாவானவர் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினார். पिता ने यीशु को उस मृत्यु से जिला उठाया. இயேசு நமக்காய் ஜீவனை கொடுத்தார். यीशु ने हमारे लिए जीवन दिया. சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது. उसका जो शरीर था उस कब्र में गाड़ा गया. ஆனால் குறித்த வேளையில் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். लेकिन एक सही समय पर परमेश्वर ने उसे मरे हुए में से जिलाया. அடுத்த பகுதியை பாருங்கள். दूसरी भाग को देखिए, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். हमें भी अपने सामर्थ के साथ जिलाएगा. சோ நம்மை உயிரோடு எழுப்பும் வல்லமை, तो हमें भी जी उठाने वाली सामर्थ, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, मसीह की जी उठने वाली सामर्थ, தேவன் அவரில் விளங்கச் செய்த வல்லமை परमेश्वर ने जो उसके अंदर से ही हुई सामर्थ நம்மிலும் விளங்கும். हम में भी प्रकट होगी. அல்லேலூயா. हालेलुया. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் जो मसीह में जीवन रहे हम, மரணம் அடையும் போது जब हमारी मृत्यु होगी கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம். हम मसीह में मरते हैं. நம்முடைய ஆத்துமா பரதீசில் பத்திரமாய் பாதுகாக்கப்படும். हमारी जो आत्मा है वो स्वर्ग लोक में सुरक्षित रहेगी. நம்முடைய சரீரம் கல்லறைக்குள் வைக்கப்பட்டு போகும். हमारा जो शरीर है वो कब्र में दफनाया जाएगा. ஆனால் இயேசு ஆகாயத்தில் வரும் பொழுது लेकिन जब बादलों पर यीशु आएंगे, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். जो मसीह में मर चुके हैं वो पहले उठेंगे. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் पहला थिस्सलुनीकियों और उसका 4था अध्याय 16-17 வசனங்கள் சொல்லுகிறது, 16 और 17 यह वचन कहते हैं, இயேசு ஆகாயத்தில் வருவார். यीशु बादलों पर आएंगे. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். तो जो मसीह में मरे हैं पहले जी उठेंगे. எப்படி எழுந்திருப்பார்கள்? ये कैसे जी उठेंगे? கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை जिस तरह मसीह को सामर्थ उठाई थी वही सामर्थ நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். हमें भी उसी सामर्थ से जी उठाएगा. பயப்படாதிருங்கள், इसलिए आप ना डरें, மரணத்துக்கு பயப்படாதிருங்கள். आप मृत्यु की परवाह ना करें. மரணம் நமக்கு ஒரு நித்திரை மட்டுமே. ये क्योंकि जो मृत्यु है हमारे लिए एक नींद के समान है. நித்திரை செய்கிற மனிதன் விழித்தெழும்போது போல जिस तरह एक सोने वाला व्यक्ति उठ जाता है, இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே वैसे ही प्रभु यीशु मसीह के आगमन में இந்த உயிரோடு எழுப்பும் வல்லமை கிரியை செய்யும். यह जी उठाने वाली सामर्थ काम करेगी. ஒட்டு மொத்தமாக மரித்த அனைத்து பரிசுத்தவான்களும் உயிரோடு எழும்புவார்கள். और पूरे जो पवित्र लोग मरे थे वो मसीह में फिर से जी उठेंगे. உயிரோடு எழுப்பும் வல்லமை, जी उठाने वाली सामर्थ அதை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறார். परमेश्वर ने उसे प्रकट किया है. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த பொழுது जब यीशु संसार में जीवन जी रहे थे, எவ்வீருடைய மகளை உயிரோடு எழுப்பினார். याईर की जो बेटी थी फिर से जी उठी. நாயின் ஒரு விதவையின் வாலிப மகனை உயிரோடு எழுப்பினார். नाइन नाम की जो विधवा की बेटी थी उसको भी जीवित किया. பெத்தானியா லாசர்வை 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பினார். बेतनिय्याह के लाजर को 4 दिन के बाद उसने जी उठाया. அல்லேலூயா. हालेलुया. எவ்வீரு மகள் மரித்தவளை அதே படுக்கையிலிருந்து உயிரோடு எழுப்பினார்.
याईर की जो बेटी थी मर गई थी, उसी बिछोने से वो फिर से जी उठी। நாயின் ஊரிலே அவனை பாடையிலே எடுத்து அடக்கம் செய்ய கொண்டு போகிற வழியிலே தடுத்து உயிரோடு எழுப்பினார். नाइन नामक गांव में जब वो कब्र में ले जाया जा रहा था, उस शव को छूकर उसको फिर से उस जवान को जी करा। பெத்தானியாவிலே அடக்கம் பண்ணி 4 நாட்கள் முடித்த பிறகு கல்லறைக்குள் இருந்து எழுப்பினார். उस बेतनियाह में 4 दिन से मरे हुए उस लाजर की को फिर से उसने जी लाया। हालेलुया, हालेलुया। 4 நாளுக்கு பிறகு எழுப்பின வல்லமை, 4 दिन के बाद जी उठाने वाली सामर्थ 400 ஆண்டுகளோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளோ ஆனாலும் எழுப்ப போதுமானது. उस 400 वर्ष क्यों ना हो जाए या कितने ही वर्ष क्यों ना हो, उठाने में सामर्थ्य है। हालेलुया, हालेलुया। இயேசு கிறிஸ்துவை 3 நாளைக்கு பிறகு எழுப்பின வல்லமை, यीशु को 3 दिन के बाद उठाने वाली सामर्थ। காலங்கள் எவ்வளவு போனாலும் समय क्यों ना गुजर जाए, கிறிஸ்துவுக்குள் நித்திரையானவர்களை உயிரோடு எழுப்ப போதுமானது. वो जो मसीह में सो गए थे और फिर से जी उठाने में काफी है। அதுதான் நடக்க போகிறது. वही आगे चलने वाला है। திடீரென்று இயேசு வருவார். अचानक से यीशु आएंगे, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தேவ வல்லமையினால் உயிரோடு எழும்புவோம். तो जो मसीह में मर चुके हैं वो परमेश्वर की सामर्थ से उठेंगे। 1 கொரிந்தியர் 15:52 வாசியுங்கள். पहला कुरिन्थी 11वां और 12वां वचन। எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? ये जो मर चुके हैं वो कैसे उठेंगे? அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். और नाश रहित देह के साथ उठ இந்த पाएंगे। உயிரோடு எழுப்பும் வல்லமை ये जी उठाने वाली सामर्थ நம்மை உயிரோடு எழுப்பும் போது जब ये हमें उठाएगी, அதுக்கு பிறகு அழிவு கிடையாது. उसके बाद नाश होने की संभावना नहीं, அழிவுள்ள உலகத்திலே மரிக்கிறோம், क्योंकि हम इस नाश होने वाले संसार में मरते हैं। அழியாமை உள்ள உலகத்துக்காக எழும்புகிறோம். नाश ना होने वाले संसार में के लिए हम जी उठेंगे। ஹல்லேலூயா, हालेलुया। என்ன பாக்கியமான காரியம் என்று கவனியுங்கள். क्या ही आशीषमय कार्य है, आप ध्यान दीजिए। 53ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது 53वें वचन से हम देखेंगे, அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா, हालेलुया। நாம் இப்பொழுது அழிவுள்ள ஒரு சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम जो है एक नाशमान शरीर में जीवन जी रहे हैं। இந்த சரீரத்தை குறித்து சொல்லுகிறார்கள், इस शरीर के बारे में कहते हैं, இது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் செத்துக்கிட்டே இருக்குமா, ये हर एक दिन थोड़ा थोड़ा करके मर जाती है, கொஞ்சம் கொஞ்சம் உயிர் உருவாகிட்டே இருக்குமா. थोड़े थोड़े रूप से ये बनती जाती है। இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற செல்லுகள், जो शरीर के अंदर सेल्स होते हैं उसके कारण கொஞ்சம் செல்லு செத்துக்கிட்டே இருக்கும், कुछ एक सेल्स मर जाते हैं, கொஞ்சம் செல்லு புதுசா வளர்ந்துகிட்டே இருக்கும். कुछ एक नए हो जाते हैं। ஆரம்பத்திலிருந்தே இதுதான் அந்த சரீரத்துக்கு நிலைமை. और शुरू से ही शरीर की यही स्थिति। ஆனா சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரை அந்த புதிய செல்லு அதிகமா உருவாகும். लेकिन छोटी अवस्था से लेकर एक निश्चित रूप से जो सेल है वो बढ़ने लगते हैं। சாகர செல்லுகளுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கும். जो मरने वाले सेल्स होते हैं उसकी जो गिनती कम होती है। ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு एक निश्चित आयु आने पर அது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். और फिर से वो रिवर्स होने लगती है। புதுசா வளர்றது குறையும், जो नई होती है वो कम हो जाएगी அழிகிறது கூடும். और जो नाश होती है वो बढ़ जाएगी। அப்ப அந்த அழிவு வந்துட்டே இருக்கிறது டெய்லி. जो नष्ट होना है हर एक दिन शरीर में होता है। நம்முடைய இந்த சரீரம் டெய்லி கொஞ்சம் அழிஞ்சிட்டே இருக்கிறது. हमारा शरीर थोड़ा सा नाश होते ही जा रहा है। ஒரு நாள் ஜீவன் போன உடனே एक दिन जब हमारे जीवन खत्म हो जाएगा, அத கொஞ்ச நேரம் அப்படி வச்சிட்டு இருந்தா यदि थोड़ी देर यदि उसे रखा जाए, என்ன பயங்கர அழிவு, कितनी बड़ी नाश, சீக்கிரமா அழிஞ்சிட்டே இருக்குது, और जल्दी ही होते जा रहा है। நாற்றம் தாங்க முடியாது, उसकी बदबू हम सहन नहीं कर सकते அதிவேகமாய் மண்ணுக்குள்ளே மறைத்து விடுவோம். और बहुत ही जल्दी से मिट्टी में दफनाया जाना। இதுதான் அந்த சரீரத்தின் நிலை. यही है इस शरीर की अवस्था। இந்த அழிவுள்ளது यह नाशमान है, அழியாமை சுதந்தரிக்கும். यह अविनाशी को पाएगी। இந்த சாவுக்கு ஏதுவானது ये मरने के अयोग्य है, சாவாமை சுதந்தரிக்கும். वो अमरता को पहनेगी। ஹல்லேலூயா, हालेलुया। கிறிஸ்துவின் வல்லமை பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியம் உண்டு. मसीह की सामर्थ को पाने वाले बच्चों को यह भाग्य है। ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் रोमियो 8वां अध्याय और 11वां वचन வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்
உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறது பாருங்கள். बहुत ही साफ रीति से लिखिया है। அந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், उसी का आत्मा जिसने यीशु को मरे हुए से जिलाया, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருந்தால், यदि आपने पवित्र आत्मा का अभिषेक पाया है, பரிசுத்த ஆவி உங்களில் தங்கியிருந்தால், यदि पवित्र आत्मा आपके अंदर रहता है, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், मसीह को मरे हुए में से जिलाने वाला, அதாவது பிதாவானவர், उसका मतलब है पिता ने உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, तुम्हारे अंदर जो बसा हुआ है अपनी आत्मा के द्वारा, உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, तुम्हारे अंदर जो बसा है अपनी पवित्र आत्मा के द्वारा, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். और नाशवान देह को फिर से जिलाएगा। அல்லேலூயா. हालेलुया। செத்து போன சரீரங்களை உயிர்ப்பிப்பார். जो मरा हुआ देह है उसको फिर से जिलाएगा। எலும்புக்கூட்டுக்கு வல்லமையை கொடுக்க, எலும்புக்கூட்டை உயிரோடு எழுப்ப அவரால் முடியும். जो हड्डी का ढांचा है उसको फिर से जीवन देने में उससे हो सकता है। எசேக்கியேலுடைய உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கு தரிசனத்தை கவனியுங்கள். यहेजकेल के उस दर्शन को, उन हड्डियों की सूखी हुई बांझ वृक्ष को देखिए। உலர்ந்து போன எலும்புகள், ओ सूखी हड्डियां, அவைகளுக்கு உயிர் கொடுத்தார். उसमें उसने जान फूकी அவைகளுக்கு சதையும் நரம்புகளும் எல்லாம் கொடுக்க அவரால் முடிந்தது. और उसमें मांस आ गया और नसें भी बढ़ने लगी। அந்த தேவனுடைய ஆவியானவர் वह परमेश्वर की सामर्थ எந்த எலும்பு கூடுகளையும் உயிரோடு எழுப்பி கொண்டு வர வல்லமை உள்ளவர். किसी भी हड्डी की ढांचे को ची उठाने में सामर्थ्य है। ஹalleluya. हालेलुया। ஒருவேளை எலும்பு கூடுகள் கூட இல்லாமல் நொறுக்கப்பட்டு தகனிக்கப்பட்டு போனாலும், हो सकता है हड्डी का ढांचा भी ना हो बल्कि तोड़कर चूर चुरकिना हो गया हो। மேட்டரை உண்டு பண்ணின தேவன், ओ, என்னது அணுவா, அதுவை உண்டு பண்ணின தேவன், अणु को उत्पन्न करने वाला परमेश्वर, அந்த அதிலிருந்தே அதை உருவாக்கி கொண்டு வர வல்லவராக वो இருக்கிறார். उसके अंदर से भी आपको बनाने में सामर्थ्य है। அல்லேலூயா. हालेलुया। அதனால மனித மூளையை போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए आप अपना दिमाग उसमें उलझाने की आवश्यकता नहीं। அப்படி மரித்தா இப்படி உயிர் தெழும்புவாங்க, இப்படி அடக்கம் பண்ணப்பட்டா, இப்படி தீக்கிரை ஆக்கப்பட்டா எப்படி எழும்புவாங்கன்னு சொல்லி நம்ம மனசை குழப்ப வேண்டிய தேவை இல்லை. अपने विचारों को इस बात के लिए उलझाए नहीं कि यदि वैसा मरेगा या जलकर मर जाए तो कैसे ये जिएगा। கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் जिसने मसीह को चिलाया நம்மையும் தமது வல்லமையால் எழுப்புவார். वह हमें भी अपने सामर्थ में उठा सकता है। அல்லேலூயா. हालेलुया। எனவே இந்த வல்லமை इसलिए यह सामर्थ ஒரு நாள் நம்மை எழுப்பும். एक दिन हमें जिला उठाएगी। ஆமென். आमीन। கடைசியாக अंतिम बात, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் फिलिपियों 3 अध्याय 20-21 வாசியுங்கள். 21 और 20 और 21। பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். தம்முடைய வல்லமையான செயலின்படி अपने सामर्थ के अनुसार நம்முடைய சரீரத்தை, हमारे शरीर को, அற்பமான இந்த சரீரத்தை, यह मरी हुई दशा वाला அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே वह जी उठने के समय में தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக अपनी महिमामय शरीर के समान இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்துக்கு ஒப்பாக यीशु मसीह जी उठे थे उस शरीर के समान மறுரூபமாக்குவார். और वह परिवर्तन कर देगा। ஹalleluya. हालेलुया। அவருடைய வல்லமை என்ன செய்கிறது பாருங்கள். देखिए उसकी सामर्थ क्या करती है। இந்த அழிவுக்குள்ளதான சரீரத்தை ये जो नाश होने वाला देह है அழியாமை உள்ளதாக மாற்றி விடுகிறது. वो अविनाशा में बदलती है। மரித்தோர் உயிர்த்தெழும்பும் போது जब मरते हैं, मरने वाले जी उठेंगे, அவர்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. उनको एक शरीर प्रदान किया जाएगा। அந்த நேரத்தில் உயிரோடு இருந்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் उस समय में जो जिंदे हैं वैसे ही उठा लिए जाएंगे। நம்முடைய சரீரமும் ஒரு இமை பொழுதில் மறுரூபமாகிவிடும். हमारा जो शरीर है एक क्षण में बदल जाएगा। 1 கொரிந்தியர் 15:44 சொல்லுகிறது, पहला कुरिन्थियों और उसका 15वां अध्याय 44वां वचन कहता है, ஜென்ம சரீரமும் உண்டு, शारीरिक शरीर है ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. और आत्मिक शरीर भी है। அப்ப அதுக்கு பேர் ஆவிக்குரிய சரீரம். तो उसका जो शरीर, उसका नाम है आत्मिक शरीर। 49ஆம் வசனம் சொல்லுகிறது, और 49वां वचन कहता है, மண்ணானவனுடைய சாயல் உண்டு,
और मिट्टी मिट्टी का भी रूप है வானவருடைய சாயல் உண்டு. और आकाशीय स्वरूप है। இந்த இப்பொழுது நமக்கு இருக்கிற சரீரம் अब जो हमारे पास जो शरीर है ஜென்ம சரீரம், वो शारीरिक शरीर है। மண்ணானவனுடைய சாயலில் இருக்கக்கூடிய சரீரம், मिट्टी में जो रहता है वह स्वरूप। முதலாம் ஆதாமுடைய சாயலில் இருக்கக்கூடிய சரீரம். पहला जो आदम के रूप में रहा था वो शरीर। நாம் உயிர்த்தெழுதலில் அல்லது எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பெற்றுக்கொள்ள போகிற சரீரம், हम जो जी उठेंगे या नहीं तो प्राप्त कर लेंगे, அது ஆவிக்குரிய சரீரம். वो है स्वर्गीय देह। வானவருடைய சாயல் உள்ள சரீரம், वो स्वर्गीय देह है। அது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம். वह बदलने वाला एक शरीर। இயேசுவின் சரீரத்தை குறித்து பார்க்கிறோம். यीशु के शरीर के बारे में हम देखते हैं। அதை அடக்கம் செய்தார்கள். उसे गाड़ा गया था। 4 நாளுக்கு பிறகு 4 दिन के தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். 3 दिन के बाद प्रभु ने उसे उठाया। அந்த சரீரத்திலேயே எழுப்பினார். उसी शरीर में ही उसने उठाया। அந்த சரீரத்தோடு இயேசு சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கும்போது जब उसी शरीर में यीशु ने अपने चेलों को दर्शन दिया, சீஷர்களை பார்த்து சொன்னார், चेलों से उसने कहा, நீங்கள் என்னை தொட்டு பாருங்கள், आप मुझे छू कर देखिए, நான் ஒரு ஆவி அல்ல, मैं एक आत्मा नहीं हूँ, எனக்கு மாம்சமும் எலும்புகளும் இருக்கிறதே. मुझे मेरा मांस और हड्डियां भी हैं, ஆனால் அந்த மாம்சம் लेकिन वह मांस மண்ணுக்குரியது அல்ல. वो मिट्टी के लिए नहीं। இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் பரலோகத்தை சுதந்தரிக்க முடியாது. यह जो मांस और लहू है वो स्वर्ग को नहीं पा सकती। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு எலும்புகளும் लेकिन उस आत्मिक देह को ஒரு மாம்சமும் இருந்தது என்று சொல்லுகிறார். उसका हड्डी भी है और मांस भी है। தொட்டு பார் என்று சொல்லுகிறார். उसने कहा कि छू कर देख। தழும்புகளில் கையை போடு என்று சொல்லுகிறார். उसने कहा कि तू मेरे पंजरों में हाथ डाल। ஆச்சரியமா இருக்கிறது. ये बहुत ही आश्चर्य करने वाली ஆனால் बात அந்த சரீரத்திலே है। लेकिन उस शरीर में பரலோகத்துக்கு போறார், பூலோகத்துக்கு வருகிறார். स्वर्ग में जाता है, फिर से அது पृथ्वी पर ஒரு आता है। இமைப்பொழுதுல போயிட்டு வருகிறார். वो एक क्षण में जाकर आता है, எங்கும் போகிறார். वो कहीं पर भी जा सकता है। ஆச்சரியமான சரீரம். ये बहुत ही चकित करने वाला शरीर। அது மட்டுமல்ல, यही काफी नहीं, பூட்டப்பட்டிருந்த அறையிலே एक जो बंद किया हुए कोठरी में உள்ளே வந்து காட்சி கொடுக்கிறார். अंदर आकर वह दर्शन देता है। கதவு திறக்கவில்லை. उसने द्वार को नहीं खोला ஜன்னல் வழியாய் நுழைய வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. और खिड़कियों के द्वारा घुसने की उसकी आवश्यकता அந்த नहीं, சரீரத்தின் தன்மை அப்படிப்பட்டது. क्योंकि उस शरीर की स्वाभाविकता इस तरह की थी। அதை தடுக்க இந்த பூமியில் உள்ள மண்ணோ கல்லோ கட்டடமோ ஒன்றாலும் முடியாது. उसको रोकने की इस शरीर संसार की मिट्टी या भवन कोई रोक नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। நம்ம நினைப்போம் இயேசு கல்லறைக்குள்ள இருந்து உயிர் தெழும்பி கல்ல டார்சான மாதிரி தள்ளிட்டு வந்துட்டார் அப்படின்னு நினைப்போம். हम सोचते हैं कि प्रभु जब उस कब्र में से उठे तो उस पत्थर को धकेल कर वो आ गए होंगे। அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. इस करने की आवश्यकता नहीं। அவருக்கு அந்த புதிய சரீரம் उसका जो नया शरीर था அது கல்லறைக்குள்ள இருந்து சும்மா வெளியே வந்துரும். वो जो कब्र में से अचानक बाहर आ गया। அப்புறம் ஒரு தூதன் வந்து தான் கல்ல புரட்டி போட்டான். तो एक स्वर्गदूत ने आकर उस पत्थर को हटाया। அல்லேலூயா. हालेलुया। அதே போல ஒரு சரீரம் நமக்கு உண்டு. वैसे ही एक शरीर हमें है। நாமும் உயிர் தெழும்பும் பொழுது, जब हम जी उठेंगे, எடுத்துக்கொள்ளப்படும் போது, जब हम उठा लिए जाएंगे, இயேசுவோடு சேர்க்கப்படும் போது, जब हम यीशु के साथ मिलेंगे, அதே மகிமையான சரீரம், वही महिमामय शरीर, அதே வானவருடைய சாயல் அணிந்த சரீரம், वही स्वर्गीय देह को प्राप्त அதே करने वाला, ஆவிக்குரிய சரீரம். वही आत्मिक शरीर, அதுதான் இந்த பிலிப்பியர் 3:21 சொல்லுகிறது. वही फिलिपियों 3 अध्याय 21 நம்முடைய அற்பமான சரீரத்தை यह नासमान शरीर தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக अपनी महिमा के अनुकूल में மறுரூபமாக்குவார். वह रूप बदल देगा। என்றென்றும் இயேசுவோடு வாழ்வோம். तो हमेशा हम यीशु के साथ जिएंगे। எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம். क्या ही महिमामय இவைகளை முன்வைத்து தான் இயேசு நம்மை அழைத்தார். इसी को आगे रखते ही यीशु ने हमें அந்த बुलाया। அழைப்புக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, जब उस बुलाहट को आप अर्पण करते हैं, இயேசுவுக்காக உத்தமமாக வாழ்வேன், यीशु के लिए मैं खरा जीवन அவருடைய जीऊंगा, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உத்தமமாக வாழ்வேன், उसके वचन की आज्ञा मानकर मैं जीऊंगा, அவருடைய பரிசுத்தாவின் நடத்துதலுக்கு உத்தமமாக கீழ்ப்படிவேன். जो पवित्र आत्मा की अगुवाई है उसके साथ खरे मन से चलूंगा। உத்தம இருதயம் உள்ள சீஷர்களாய் நீங்கள் வரும் பொழுது, एक निष्कपट खरे चेले के रूप உங்களை में பலப்படுத்தும் வல்லமையினால் அவர் பலப்படுத்துவார். आपको बलवंत करने वाली सामर्थ से आपको बलवंत யாவும் करेगा। தந்தருளும் வல்லமையினால் உங்கள் தேவைகளை சந்திப்பான். सब कुछ देने वाली उस सामर्थ से आपको आपकी जरूरतों को पूरी அவருடைய करेगा। வல்லமையினால் வலுவாதபடி உங்களை காப்பார். उसकी सामर्थ के द्वारा ठोकर खाए बगैर बचाएगा, மாசற்றவர்களாய் கொண்டு நிறுத்துவார். निर्दोष खड़ा करेगा।
குறித்த வேளையில் உயிரோடு எழுப்புவார். एक निश्चित समय पर आपको जिला சரீரத்தை उठाएगा, மறுரூபமாக்குவார். आपके शरीर को बदल देगा, அவரோடு நித்தியம் வாழும்படி செய்வார். आपको सदा काल तक की उसके साथ जीने எல்லாம் के இந்த लिए தேவனுடைய வல்லமை செய்கிறது. सभी ये परमेश्वर की सामत करती है, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை செய்கிறது. परमेश्वर की जिला उठने वाली सामत करती இந்த है। தேவ பிள்ளையே, इसलिए हे प्रभु के இந்த बच्चों, வல்லமைக்கு இடம் கொடுங்கள். उस सामत को अपने जीवन में जगा दे, கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுங்கள். उस सामत से अपने जीवन को भर இந்த ले, வல்லமையின் ஆவியை நிரப்பணும். उस सामत आपको भरने पाए, இந்த வல்லமையின் சிந்தையை நிரப்பணும். वो सामत आपके विचारों को भरने இந்த पाए, வல்லமையின் உணர்ச்சியை நிரப்பணும். और उसकी सामत आपकी भावनाओं को என் भरने पाए। சித்தத்தை இந்த வல்லமை நிரப்பணும். मेरी जो इच्छा है वो परमेश्वर की என் सामत भरने पाए, சரீரத்தையும் இந்த வல்லமை நிரப்ப வேண்டும். मेरे शरीर में सामत भरने पाए। ஹalleluya. Hallelujah. எத்தனை பேருக்குள்ள இந்த வாஞ்சை எழும்புகிறது? लोग के अंदर चाहत भरती இந்த है, உயிர்த்தெழுந்த நாளிலே यह जी उठने वाले दिन கிறிஸ்துவின் में உயிர்த்தெழுந்த வல்லமை और मसीह की जी उठाने वाली அவருடைய सामत பரிசுத்த ஆவியின் மூலமாக उसकी पवित्र आत्मा के द्वारा நமக்குள் இன்னும் இன்னும் நிரப்ப வேண்டும். वो हम में और अधिक अधिक बढ़ने पाए। கண்களை மூடலாம், हम सभी आंखें முழங்கால் படியிடலாம். घुटने टेके। இந்த வல்லமை நம்மை ஒரு நாள் மறுரூபமாக்கி அவரை போலாக்கி அவரோடு சேர்க்க போகிறது. यह सामत एक दिन हमें उसके समान बदलकर उसके साथ पहुंचा देगी। அது வரைக்கும் இந்த வல்லமை நம்மிலே தொடர்ந்து கிரியை செய்ய போகிறது. उस समय तक कि यह सामत हमें हमारे अंदर निरंतर काम कर रही है। தைரியமாக ஒப்பு கொடுங்கள். आप पूरे हियाव के साथ எல்லாரும் अर्पण இன்னைக்கு ஒரே करें। ஜெபம்தான். सभी की एक ही प्रार्थना, உமது உயிர்த்தெழுந்த வல்லமை. आपकी जी उठाने वाली सामत। எல்லாரும் கேட்போம், இயேசுவே உமது உயிர்த்தெழுந்த வல்லமை हे यीशु, आपकी जी उठाने वाली सामत உமது பரிசுத்த ஆவியின் மூலம் आपके पवित्र आत्मा के द्वारा இப்பொழுது என்னை நிரப்பட்டும். आप मुझे भरने पाए, அளவில்லாமல் நிரப்பட்டும். वो बेसुमार भरने पाए, சரீரத்தை நிரப்பட்டும். मेरे शरीर को भरने पाए, ஆவியை நிரப்பட்டும். मेरी आत्मा को भरने पाए, ஆத்துமாவை நிரப்பட்டும். मेरे प्राण को भरने पाए। எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கிறீங்க? कितने लोग इसकी चाहत रख இது रहे हैं? வேண்டும் என்ற உத்தம இருதயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? वो मुझे चाहे, इस खराब मन आपके अंदर है। நான் சொன்ன இந்த 5 காரியமும் உங்களுக்குள்ள பலமா நடக்க போகிறது. ये जो 5 कार्य जो मैंने कहा है, सामर्थी रूप से கர்த்தர் आपके जीवन மகிமையாய் में கிரியை செய்ய போகிறார். महिमा रूप से यहोवा कार्य करेगा। எல்லாரும் கூப்பிடுங்க ஆண்டவர் நோக்கி. सभी पुकारे यहोवा को। சும்மா ஒரு கடமைக்கா செய்தா உங்ககிட்ட ஒரு வல்லமை இறங்க போறதில்லை. आप बेफिजूल में ये काम ना करें। ஆசையோடு உத்தம இருதயத்தோடு கேட்டால் आप पूरी आस से और सच्चे मन के साथ இன்றைக்கு கர்த்தர் புதிய வல்லமை அனுப்ப போகிறார். आज के दिन एक सामर्थ प्रभु भेज रहा है, பலப்படுத்தும் வல்லமை, वो बलवंत करने वाली सामर्थ, யாவும் உங்களுக்காய் செய்யும் வல்லமை. सब कुछ आपके लिए करने वाली सामर्थ। ஹalleluya, हालेलूया, ஹalleluya. हालेलूया। வலுவாதபடி காக்கும் வல்லமை, ठोकर खाने से बचाने वाली सामर्थ, உயிரோடு எழுப்பும் வல்லமை, जी उठाने वाली सामर्थ, மறு ரூபமாக்கும் வல்லமை. और रूप को बदल देने वाली सामर्थ। எல்லாரும் வாஞ்சையோட கூப்பிடுங்க. सभी पूरे उत्साह से पुकारें। சில விசுவாசிகளுக்கு ஒரு வாஞ்சையும் இல்லை. कुछ एक विश्वासी को किसी प्रकार की चाहत नहीं। நான் பலமுறை பார்க்கிறேன். कुछ बहुत से समय में देखता हूँ, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது. यीशु आपके अंदर है, इस बात का संदेह मुझे है। உன் இருதயம் உத்தம இருதயமா இல்லாமல் போயிட்டோ என்று பயம் வருகிறது. तेरा जो खरा मन जाता रहा, ये डर मुझे अंदर है। அப்படி கேஷுவலா உட்கார்ந்து இருக்கிறீங்க. आप ऐसे कैजुअली बैठे हैं। உனக்கு வாஞ்சை இல்லையா? क्या तेरे अंदर कोई अच्छी इच्छा சகோதரா नहीं? சகோதரி வாஞ்சை இல்லையா? हे भाई और बहन, क्या इच्छा नहीं? உத்தம இருதயத்தோடு கூப்பிடுங்க. अपने पूरे इस खरे मन से उसे पुकारें। பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் பெற்றுக்கொள்வோம். ये प्राप्त करने का समय है, आप प्राप्त कर लें। வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கும். जीवन में बड़े कार्य होंगे। ஹalleluya. हालेलूया। எத்தனை பேர் அபிஷேகம் பெறாம நிக்கிறீங்க? कितने लोगों ने अभिषेक नहीं पाया இந்த है? சபையில எத்தனையோ வருஷம் விசுவாசியின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் इस कलीसिया में कितने ही वर्ष के पुराने विश्वासियों के बच्चे, இது वரைக்கும் நீ அபிஷேகம் பெறவில்லையே. आज तक कि तूने अभिषेक नहीं पाया, உனக்கு வாஞ்சை இல்ல, क्योंकि तेरे अंदर चाहत नहीं, தாகம் இல்ல, वो प्यास नहीं, உத்தம இருதயம் இல்ல. और सच्चा मन भी नहीं। தாழ்த்தி மன்னிப்பு கேளுங்க. இப்போ नम्र बनाकर माफी मांग, உண்மையா மன்னிப்பு கேளுங்க. वास्तविकता में माफी मांग। இந்த வேளையில் கர்த்தர் அபிஷேகிப்பார். इसी समय प्रभु आपको अभिषेक देगा। உண்மையாய் தாழ்த்தி ஜெபித்தார். यदि सच्चाई से नम्र होकर प्रार्थना இயேசுவே करें, இந்த வல்லமை எனக்கு வேண்டும். यीशु ये सामर्थ मुझे चाहिए, இப்பொழுது தாரோ. अभी वो चाहिए। கூப்பிடுங்க ஐயா, வாயை திறந்து. मुंह खोल कर पुकारिए। நான் இருந்து பின்னால தள்ளி தள்ளி நீங்க சத்தம் போடாதீங்க. मैं आपको ढकेलता रहूं, इस प्रकार की कष्ट न दे। இயேசுவேன்னு கூப்பிடுங்க. यीशु कहे, பெரியவர்கள் எல்லாம் வாய் திறந்து கூப்பிடுங்க. बड़े लोग सभी मुंह खोल कर कहें, உங்களுக்கு अभिषेகம் வேணும். ओ ये अभिषेक मुझे இந்த चाहिए, வல்லமை வந்தால் அற்புதங்கள் நடக்கும். क्योंकि सामर्थ आएगी तो चमत्कार होंगे, உங்களுக்குள் மாற்றங்கள் நடக்கும். आपके अंदर एक बदलाव आएगा। ஆமென். ஆமென்। இப்பொழுது கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியை பெற்றவர்கள் ஆவியில் நிறைந்து துதியுங்கள். நல்லா 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 துதியுங்க. ஆமென் ஆமென். பலப்படுத்தும் வல்லமை இறங்கட்டும்.
சகலத்தையும் செய்து முடிக்கிற வல்லமை இறங்கட்டும். வலுவாதபடி காக்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். மாசற்றவர்களாய் நிறுத்தும் வல்லமை என் வாழ்வில் விளங்கட்டும். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு துதியுங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆவியில் நிரம்பி துதியுங்கள். அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லார் மேலும் இன்று கேட்ட வசனத்தின்படி தேவனுடைய கிருபை, புதிய அபிஷேகம், ஆமென், வல்லமையா இறங்கட்டும். எந்த பகுதிகளில் வல்லமை வெளிப்படலையோ இன்றைக்கு வெளிப்பட தொடங்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு சிலர் நல்ல உத்தம இருதயத்தோடு ஜெபிக்கிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். கர்த்தர் உனக்குள் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். மகனே, மகளே, உன்னிடத்தில் இந்த வல்லமை இன்னும் சில புதிய ஏரியாக்களில் வெளிப்பட போகிறது. கர்த்தர் தமது வல்லமை உண்மையில் விளங்க பண்ணுவார். வாழ்க்கையில புதிய பகுதிகளில் வல்லமை விளங்க பண்ணுவார். ஷிகலா துரபல பக்கபல பதல பக்கபல பரவதுரபா ஷிபல பதல தரப சந்தர பௌதர திரபகல பல ஓ ரிவை கபலபா திவலப சந்துன பௌதர சந்தல பக்கல பரியால பக்கந்தல லிகந்துமனா ஷலபதுரபா. எஸ் லார்ட், அந்த ரிசரக்ஷன் பவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும். எந்த பகுதியிலே அந்த வல்லமை வெளிப்படாமல் இருக்கிறதோ இன்று முதல் வெளிப்படட்டும். ஷிகல துரபல பக்கபல பஷலபலபா. அடிக்கடி விழுந்து போகிற பேதுருவே, அடிக்கடி மறுதலிக்கிற பேதுருவே, அடிக்கடி பின்வாங்கி போன பேதுருவே, வலுவாதபடி காக்கிற அபிஷேகம் உன்னில் இன்றைக்கு வெளிப்படும். பயப்படாது. கர்த்தருக்குள் எழும்பு. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள். அந்த வல்லமை பெற்றுக்கொள். கிருபை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. என்னை மாசற்றவனாய் நிறுத்துகிறவர் நீர் அல்லவோ, உமது வல்லமை அல்லவோ. நான் பயப்படாமல் உம்மை பின்பற்றுவேன். நான் விசுவாசத்தோடு உம்மை பின்பற்றுவேன். ஆமே, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான். ஷக்கலா துரபலபா சந்தனா. உத்தம இருதயத்தை எனக்கு தாரோ, உத்தம இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ. தாவீது விழுந்து போன பொழுது அப்படித்தானே ஜெபித்தார். உத்தம இருதயத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளையே, உத்தம இருதயத்தோடு வாழ்ந்தால் பரிசுத்த ஆவியானவர் மூலம் கிறிஸ்துவின் வல்லமை உங்க வாழ்க்கையில புதிய பகுதிகளிலே வெளிப்பட போகிறது. விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள். வல்லமை குறித்து இன்னும் வசனத்தில் அதிகமா படிங்க, அறிவுங்க. அந்த வல்லமை என்கிட்ட விளங்கணும். என் வாழ்க்கையில் எந்த பகுதி வெறுமையா இருக்கு அங்க அந்த வல்லமை விளங்கணும். இந்த பகுதி குறைபாடா இருக்கு அங்க அந்த வல்லமை விளங்கணும். அப்படியே ஆசைப்பட்டு நீங்க கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். உத்தம இருதயத்தோடு இரு. மரணத்துக்கும் பயப்படாதே. மரித்தாலும் எக்காலம் தொனிக்கும் பொழுது இதே வல்லமை நம்மை உயிரோடு எழுப்பும். நம்முடைய சரீரத்தை மறுரூபமாக்கி அவர் சமூகத்தில் கொண்டு நிறுத்தும். ஹல்லேலூயா. என் சாயல் சாயல் ஆகும், அச்சாயல் கண்டும்மை துதிப்பேன். என் சாயல் சாயல் ஆகும், அச்சாயல் கண்டும்மை துதிப்பேன். துடைக்கும் கரத்தை தீவா பற்றி போற்றிடுவேனே. என் கண்ணீர் துடைக்கும் கரங்கள் தேவா பற்றி போற்றிடுவேனே. அந்நிய கண்கள் அல்ல, நாதா என் கண்ணால் கண்டிடுவே. அந்நிய கண்கள் அல்ல, நாதா என் கண்ணால் கண்டிடுவே. அந்நாள் என் வாழ்வின் பொன்னாள், என் வாழ்வின் பாக்கிய நாள். அந்நாள் என் வாழ்வினில் பொன்னாள், என் வாழ்வின் பாக்கிய நாள். பரலோகில் உள்ள என் நாதா, பரலோகம் வந்தும்மை துதிப்பேன். பரலோகில் உள்ள என் நாதா, அப்பா பிதாவே, பரலோகம் வந்தும்மை காண்பேன். அந்த நாள் வெகு சமீபம்.
சமீபம். நானும் ஆண்டவர் இயேசுவை காண்பேன். அந்த நாள் வெகு சமீபம். நானும் ஆண்டவர் இயேசுவை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணால் கண்டிடுவேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணால் கண்டிடுவேன். அந்நாளின் வாழ்வினில் பொன்னாள், என் வாழ்வின் பாக்கிய நாள். ஹல்லேலூயா. அந்நாளின் வாழ்வினில் பொன்னாள், என் வாழ்வின் பாக்கிய நாள். ஒரு நிமிடம் அமைதலாய் அப்பாவை நோக்கி பாருங்க. எல்லாரும் நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியின் மூலம் உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள் பலமாய் கிரியை செய்கிறது. உத்தம இருதயத்தோடு இருக்கிற உங்கள் மேல் அந்த வல்லமை விளங்க பண்ண அவர் பூமி எங்கும் அவருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார். அதனால இன்றைக்கு ஒரு விசுவாசத்தோடு எழும்பி செல்ல போகிறோம். என் சரீர பலவீனங்கள் வியாதிகளுக்கு இந்த வல்லமை பலப்படுத்தும் வல்லமையா இறங்கும் இறங்கும் இறங்கும். நல்ல விசுவாசத்தோடு உள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். என் வாழ்க்கையில எந்த தேவையோ, ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த தேவையோ, என்னுடைய வாழ்க்கையின் ஜீவனுக்கு அல்லது தேவபக்திக்கு திவ்ய சுபாவமாய் மாறுவதற்கு எல்லாவற்றையும் இந்த வல்லமை செய்யும் செய்யும். இந்த வல்லமை செய்து முடிக்கும். நான் ஒருபோதும் வழுவ மாட்டேன். மாசற்றவனாய் அந்த சன்னிதானத்தில் போய் நிற்பேன். காரணம், அவருடைய வல்லமை அப்படி செய்யும். வல்லமை என்னை காக்கும், என்னை நிறுத்தும். நான் மரித்தாலும் நம்பிக்கையோடு மரிப்பேன். எக்காலம் தொனிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை என்னை அப்படியே எழுப்புவார், என்னை மறு ரூபமாக்குவார். வல்லமை நித்திய நித்தியம் வாழ்வதற்காக இந்த மண் சரீரத்தை விண் சரீரமாய் மாற்றுவார். ஆகையினாலே இந்த தேவ வல்லமை எவ்வளவு முக்கியம், அது எனக்கு கிடைத்தது பாக்கியம். அது என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் விளங்க வேண்டும் என்பதே என் வாஞ்சை, என்பதே என் ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகின்றோம். காலை வேளையிலே உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை எங்களுக்குள் செய்கின்ற 5 முக்கியமான காரியங்களை தியானித்தோம். அப்பா, சரீர பலவீனங்களுக்கும் வியாதிகளுக்கும் உடைய வல்லமை போதுமானது. இந்த ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவபக்திக்கு அடுத்த காரியங்கள், திவ்ய சுபாவமா எங்களை மாற்றுவதற்கு அடுத்த காரியங்கள் அனைத்துக்கும் உங்க திவ்ய வல்லமை போதுமானது. எங்களை வலுவாதபடி காக்கவும், எங்களை மாசற்றவர்களாய் பிதாவின் சன்னிதானத்தில் கொண்டு நிறுத்தவும் உங்க வல்லமை போதுமானது. மரித்தாலும் எங்களை எக்காலம் தொனிக்கையிலே உயிரோடு எழுப்பவும், அன்று மறுரூப சாயல் தந்து நாங்கள் உம்மோடு என்றென்றைக்கும் வாழ செய்யவும் இந்த வல்லமை போதுமானது. எனவே இந்த பாக்கியங்களை நினைத்து இந்த வல்லமை எப்போதும் எங்களில் விளங்கத்தக்க உத்தம இருதயத்தோடும் தாகமுள்ள வாஞ்சையுள்ள ஒரு இருதயத்தோடும் நாங்கள் வாழ்வை தொடர கிருபை செய்யும். நிச்சயமாய் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இதுவரை அவர்களுடைய வாழ்வில் தேவனுடைய வல்லமை எந்த பகுதிகளில் வெளிப்படாமல் இருந்ததோ அந்த பகுதிகளில் இன்று முதல் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படும். தொடர்ந்து நீர் எங்களில் மகிமைப்படும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா.